சிவம் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவம் இல்லை. கடுமையான சொற்போர் சிவனுக்கும் சக்திக்கும். சிவம் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவம் இல்லை. சிவம் தான் பெரிது, சக்தி தான் பெரிது. சொற்போரின் முடிவில் சிவனை பிரிந்த சக்தி தன் தந்தை தட்சன் நடத்தும் யாகத்திற்கு சிவபெருமானின் பெருமையை நிலைநாட்ட புறப்பட்டு சென்றார். நிறுத்துங்கள் யாகத்தை. யாரு? அப்பா, இது என்ன அக்கிரமம்? அனைத்து உணர்ந்த தாங்களே அழைக்க வேண்டியவர்களை அழைக்காமல் யாகத்தை துவக்குவதா? என்னை மதிப்பவர்களை நான் அழைத்து விட்டேன், ஈசனை அழைக்க மாட்டேன். இந்த உறுதியிலிருந்து எவர்தாலும் கேட்க மாட்டேன். ஆனாலும் தந்தை தட்சனிடம் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் தட்சன் கேட்காததால் அதிகட்டவனே, உன் யாகம் அழியட்டும், உனது ஆணவம் ஒழியட்டும். தட்சனை சபித்து சிவனின் பெருமையை நிலைநாட்ட முடியாததை எண்ணிய சக்தி தட்சன் நடத்திய யாக தீயில் விழுந்து மாண்டு போனார்.